السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله وذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العلي العليم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم كان داود عليه الصلاة والسلام ولا يأكل إلا من عمل يده أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري وَحُلُّلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي رَبِّي زِدْنِي عِلْمًا رَبِّي زِدْنِي عِلْمًا رَبِّي زِدْنِي عِلْمًا وَارْزُقْنِي فَهْمًا. سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنتَ الْعَلِيمُ الْحَكِيمُ. لَا إِلَٰهَ إِلَّا أَنتَ سُبْحَانَكَ إِنِّي كُنتُ مِنَ الظَّالِمِينَ. لَا حَوْلَ وَلَا قُوَّةَ إِلَّا بِاللَّهِ الْعَلِيِّ الْعَلِيمِ. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் உழைப்பு உயர்வை தரும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் முதலாளியாக எஜமானாக ஆக வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் உழைப்பை எடுக்க வேண்டும். அவன் உழைத்தால்தான் அவன் தலைவராக, எஜமானாக, ஒரு முதலாளியாக அவர்கள் ஆக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் உழைப்பாளியாக வேலை செய்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் என்ற ஒரு மரத்தை காட்டி, அந்த மரத்தில் சில பழங்கள் இருக்கிறது, அந்த பழத்தில் கருப்பு நிற பழம் ஒன்று இருக்கிறது, அது ரொம்ப சுவையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். பக்கத்தில் இருந்த சில சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் ஆடு மேய்ச்சிருக்கீங்களா, நீங்க உழைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. யாரை பார்த்து? சில சஹாபாக்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் அதோடைய ஒவ்வொருடைய மரத்தினுடைய தன்மை, கிளை, பழம், வகைகள், நடைபாதை எப்படியெல்லாம் இருக்கும் என்பது அந்த உழைப்பாளிகளுக்கு மட்டும் தெரியும், தவிர முதலாளிகளுக்கு தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பழத்தினுடைய ருசியை சொல்லும் போது அங்க இருந்த சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆடு மேய்த்தீர்களா, நீங்கள் உழைத்தீர்களா என்று கேட்கும் போது எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள், எல்லா நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வை அடைவதற்காக வேண்டி உழைத்தார்கள். உழைத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்தான ஒரு பொறுப்பை அல்லாஹ் வழங்கினான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும் போது மிக அழகான முறையில் சொல்லி காட்டுவான். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ.
வதுகுருல்லாஹ கஸீரல் லஅல்லகும் துஃப்லிஹூன். தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் நீங்கள் பரவி செல்லுங்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மறுபடி சொல்கிறான், நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாச்சு. அடுத்து நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய வாழ்வாதாரத்தை, தன்னுடைய மனைவி, நம்முடைய பிள்ளை, நம்முடைய தந்தை, தன்னுடைய சகோதரன் சகோதரிக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளியிடங்களுக்கு சென்று அந்த ரிசுக்கை நாம் தேடி செல்ல வேண்டும். பொழுந்தனையும் உட்கார்ந்து பள்ளிவாசல மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசினா அல்லாஹ் ரிசுக்கு தரமாட்டான். தொழுகை முடிந்து விட்டது என்றால் நீங்கள் உங்களுடைய ரிசுக்கு நீங்க தேடி செல்லுங்கள், அங்குதான் உங்களுடைய ரிசுக்கு எல்லாம் இருக்குகிறது, என்னுடைய அருளும் அங்குதான் இருக்குகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம் என்பது இன்ற வரையும் உமருடைய ஆட்சி காலத்தை கொண்டு வரணும் என்று ஒவ்வொரு தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் ஒரு சஹாபி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து காலையில வந்தவர் வீட்டுக்கு போகவே இல்லை. 2-3 தடவை உமர் அவர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபத்தின் காரணமாக வாளை உருவி பள்ளிவாசலுக்குள்ள வேக வேகமா வந்து, நீ யார், நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்கும்போது அந்த சஹாபி சொல்றாங்க, இல்ல நான் ஒரு வழிபோக்கர், நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு வழிபோக்கர், ஒரு வியாபாரி, வியாபாரத்துக்காக வந்தேன், வந்த இடத்தில் நான் பள்ளிவாசலை உட்கார்ந்து விட்டேன். அப்போது நீ உனக்கு எந்த ஊர் என்று கேட்கிறார்கள், எனக்கு மக்கா என்று சொல்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா மறுபடியும் கேட்டாங்க, நீ மட்டும் மதீனா வாசியா மட்டும் இருந்திருந்தா உன் தலையை நான் வெட்டியிருப்பேன் அப்படின்ட்டாங்களாம். உன் தலையை நான் வெட்டியிருப்பேன் அப்படின்ட்டாங்களாம். அப்போதான் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றப்பட்டு விட்டால், அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டால், நீங்கள் உங்களுடைய மனைவிக்காக வேண்டி, உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்வுடைய ரிசுக்கை நீங்கள் தேடி செல்லுங்கள், அங்குதான் அல்லாஹ்வுடைய அருளோட ரிசுக் அங்கு இருக்குது என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அந்த சஹாபி பள்ளிவாசலிருந்து வேகமா வெளியே போயிட்டாங்க. அப்போ ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு எஜமானாக, ஒரு முதலாளியாக, ஒரு தலைவராக வரணும் என்றால் அவன் உழைத்துத்தான் வர முடியும் தவிர உழைப்பால் எதனால உயர முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்வார்கள், சில நபி தோழர்கள் உழைத்து உண்டார்கள். இன்னைக்கெல்லாம் எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் எனக்கு சொத்தை சேர்த்து வச்சிருக்காரு, நான் ராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட, அது திங்கிறதுக்கு ஹராம். தன்னுடைய உழைப்பினால் தன்னுடைய குடும்பம் சந்தோஷப்பட வேண்டும். 1 ரூபா சம்பாதித்தாலும் அந்த உழைப்பின் காரணமாக 1 ரூபா சம்பாதித்தாலும் அந்த 1 ரூபாவில நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மணிக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தால் அதுல இருக்க சந்தோஷமே எதிலுமே கிடைக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சில நபி தோழர்கள் மதீனாவிலே கடுமையான உழைப்பாளிகளாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா அவர்கள் மீது வேர்வை வாடை கடுமையா வரும். நீங்கள்லாம் ஏசியில உட்கார்ந்துக்கிட்டு ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு அந்த வேர்வை அல்ல, தன்னுடைய உடம்பிலிருந்து இரத்தத்தை வேர்வையாக சிந்துவார்கள். சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இரத்தத்தை வேர்வையா சிந்துவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அந்த சஹாபாக்களை பார்த்து நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுடைய உடம்பில் இருந்து உழைப்பினுடைய வேர்வை வருகிறது, வாடைகள் வருகிறது, நீங்க குளிக்க மாட்டீங்களா? அதாங்க உழைப்பினுடைய அடையாளம். உழைச்சம் என்றால் அதோடைய உயர்வை நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் கொண்டு சேர்த்து விடுவான்.
அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, கான தாவூத் அலைஹி வஸலாத்து வஸலாம் வலா யஹ்குலு இல்லா மின் அமலி யதிஹி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களின் கரத்தினால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரும்பை உருக்கி சட்டையாக்கி 100 திர்ஹம் 50 திர்ஹத்துக்கு வித்து உழைத்து சாப்பிட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா? எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்கினான். அதே போன்று இரும்பை உருக்கி அதிலே பல கலைகளை கண்டவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உழைத்து உண்ணுவார்கள். அந்த உழைப்பின் காரணமாக நிறைய நபர்களை தன் பக்கம் அழைத்து கொண்டு அவர்களுக்கும் வேலைகளை கொடுத்து அந்த உழைப்பாளிகளுக்கு வேலைகளை கொடுத்து ஒரு உயர்வை அடைந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் கப்பலை அல்லாஹ் தயார் செய்ய சொன்னான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை தயார் செய்தார்கள். ஒரு ஆளை கொண்டு அவர்கள் செய்யவில்லை, அவர்கள் ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு துணையாக நான் மட்டும் உழைக்க கூடாது, என்னுடைய தோழர்களும் அதில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை ஈமான் கொண்டவர்கள், யாரை? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டவர்களை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சேர்த்து கொண்டு தன்னுடைய உழைப்பை ஆரம்பித்தார்கள். மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் கப்பலிலே கலை கண்டவர்கள் மிகப்பெரிய ஆசாரியாக மாறிவிட்டார்கள், தச்சராக மாறிவிட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்தார்கள். அந்த உழைப்பின் காரணமாக மற்றவர்களுக்கும் ஒரு உழைப்பு ஒரு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் உழைப்பின் காரணமாக இவர்கள் எஜமானாக மாறிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் மதீனாவில் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது 7 சஹாபாக்களை சந்திச்சாங்க. இத்தனை சஹாபாக்களை 7 சஹாபாக்களை நபி அவர்கள் சந்தித்தார்கள். 7 சஹாபாக்களை சந்தித்து ஒவ்வொரு சஹாபாக்களையும் கட்டி அணைத்து நெற்றியிலே முத்தம் கொடுத்தார்கள், கையிலையும் முத்தம் கொடுத்தார்கள். அங்கிருந்த சில சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, இப்ப நம்மெல்லாம் யாராவது பல நாடுகள் கழித்து நம்முடைய இந்திய நாட்டை விட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு தன்னுடைய மனைவி மக்களுக்கெல்லாம் கொடுத்து வேர்வை இரத்தமாக சிந்தி அவங்கள்ட்ட கேவலப்பட்டு மிதி வாங்கி பேச்சு வாங்கி எல்லாமே வாங்கி கொடுத்து அந்த மாதம் சம்பளம் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து அந்த மனைவி அந்த காசை செலவழிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். மாஷா அல்லாஹ், நான் கஷ்டப்பட்ட உழைச்ச காசு ஹலாலான முறையில் என்னுடைய உழைப்பை என்னுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். அந்த உழைப்பாளிகள் தன்னுடைய பயணத்தில் இருந்து தன்னுடைய தாயகம் திரும்பி ஊருக்கு வரும்போது முதல்ல தன்னுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே சந்திப்பாங்க. யார் சந்திக்கிறாங்க தெரியுமா? பல வருடங்கள் கஷ்டப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்தி அவங்கிட்ட பல பேச்சுகள் வாங்கி உழைத்து அந்த உழைத்து தன்னுடைய தன்னுடைய கை முகமெல்லாம் தேர்ந்து போய் அவன் ஊருக்கு வரும்போது அவன் அங்க இருக்கக்கூடிய கவலைகளை மறக்க வேண்டும், இங்க வரும்போது சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி போய் முசாபாக பண்ணி கெட்டி அணைத்து முத்தம் கொடுப்பார்கள். ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எத்தனை வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வேலை செஞ்சு ஊருக்கு வராருன்னு கெட்டி அணைத்து முத்தம் கொடுக்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம், மாஷா அல்லாஹ் பரவாயில்லையா அப்படின்னு. இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில 7 சஹாபாக்களை சந்தித்தார்கள். அந்த 7 சஹாபாக்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு சஹாபாக்களையும் கையை பிடித்து முத்தம் கொடுத்து கெட்டி அணைத்து நெற்றியில முத்தம் கொடுத்தார்கள். அப்போது சொன்னார்கள், உங்களுடைய உழைப்பு உங்களை உயர்வுக்கு கொண்டு வந்து விட்டது, உங்களுடைய உழைப்பு
உங்களுடைய வேர்வை இரத்தமாக மாறி உங்களுடைய உழைப்பு என்பது உங்களுக்கு உயர்வை தந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுடைய உழைப்பு அந்த உழைப்பிலே அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான முறை பரக்கத் செய்வானாக என்று அந்த 7 சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய நபர்கள் நான் முதலாளியாக இருக்கணும், நான் எஜமானாக இருக்கணும் என்று எல்லோரும் ஆசைப்படுவார்கள். ஆனால் அந்த ஆசைக்கு நம்முடைய உழைப்பு அங்கு இருக்க வேண்டும். அந்த உழைப்பு அந்த இடத்துல இருந்தால் தான் நம்மளுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் உழைப்பாளிகள் நம்மளுக்கென்ற ஒரு உயர்வை நம்மளுக்கு எடுத்து தருவார்கள். நம்மள என்ன செய்யலாம், காலு மேல காலு போட்டு உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கலாம். அங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் உழைத்தேன், என்னுடைய உழைப்பின் காரணம் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அந்தஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி சொல்றாங்க, விறகு வெட்டி அதை வியாபாரம் செய்வார்கள். விறகு காட்டு பாலைவனத்தில் போய் காட்டு பகுதியில் போய் விறகுகளை வெட்டி தன்னுடைய தலையிலே சுமந்து கயிறால் கட்டி தன்னுடைய தலையிலே சுமந்து வந்து பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்களா, இந்த தன்னுடைய கஷ்டப்பட்டு உழைத்து அந்த விறகை வித்து நீங்க சாப்பிடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான உழைப்பு என்று சொன்னார்கள். அந்த உழைப்பின் வரக்கூடிய வருமானம் தான் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது, அது உங்களுக்கு பரக்கத்து செய்யப்பட்டது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய உழைப்புல எப்போதுமே ஹராம் கலந்து விடக்கூடாது. நம்முடைய உழைப்புல எப்போதுமே ஹராம் கலந்து விடக்கூடாது. ஹராம் கலந்து விட்டால் அந்த உழைப்பில ஹலாலான சம்பாத்தியத்தை ஒரு பரக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உழைத்து சாப்பிடும் போதுதான் அதோடைய ருசியும் அதோடைய சந்தோஷமும் மிக எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். காலையிலிருந்து மாலை வரை ஒருவன் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த 500 ரூபாய்க்கு சம்பாத்தியம் பண்ணி வீட்டில் போய் அந்த காசை கொடுத்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டவன் தூங்குற தூக்கம் இருக்கே, அல்லாஹு அக்பர். அதான் உண்மையான உழைப்பு. அந்த உண்மையான உழைப்பு இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு எஜமானாக, நீங்கள் முதலாளியாக நீங்க ஆக வேண்டுமா, ஒரு சமுதாயத்துக்கு நீங்க தலைவராக ஆக வேண்டுமா, அந்த இடத்தில் உங்களுடைய உழைப்பு இஹ்லாஸோட உழைப்பாக இருக்க வேண்டும், இறைச்சி வாய்ந்த உழைப்பாக இருக்க வேண்டும். இறைச்சிவாதி உழைப்பாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் நினைத்த ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, மிக்தாப் பின் மஅதி கரீப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, தன் கரத்தால் உழைத்து உண்ணும் உணவை விட வேற சிறந்த உணவு வேறு எதுவுமே இல்லை அப்படின்றாங்களா. தன்னுடைய கையினால் உழைத்து உண்ணும் உணவை விட வேற எந்த உணவும் சிறந்த உணவு இல்லை என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நம்மளுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த உழைப்பாளிகளை, அவர்கள் உழைப்பின் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்மளை அல்லாஹ் எஜமானாக ஒரு முதலாளியாக அல்லாஹ் வச்சிருக்கான். அப்படின்னா நம்மளுக்கு கீழே அந்த உழைப்பாளிகள் சரியாக வேலை செய்கிறார்கள். அந்த உழைப்பாளிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை, அந்த மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிறு குழந்தை, யூத குழந்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, 12 வயது இருக்கும். அந்த குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமையாக இருந்தார்கள். அப்படி இருக்க சமயத்தில் ஒரு நேரத்தில் அந்த சிறுவரை காணோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட கேட்குறாங்க, அனஸே அந்த யூத சிறுவனை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது, இல்லை யா ரசூலல்லாஹ், அந்த சிறுவன் கடுமையான நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். எப்படி? கடுமையான நோய்வாய்ப்பட்டு அவர் படுக்கையில் இருக்கிறார் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வேலை செய்த அந்த தொழிலாளியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க சென்றார்கள். பார்க்க சென்று
தலைமாட்டில் உட்கார்ந்து அவருடைய கையின் புறத்தினால் தலையை தடவி விடுகிறார்கள். தடவி விடும்போது முழுக்குகிறார்கள். யார ரசூலல்லாஹ், நீங்க எப்போது வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்றாங்களாம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு குழந்தைய முகத்தை, ஏன்னா தனக்கு பணிவிடை செஞ்ச நம்மளுக்கு வேலை செஞ்ச வேலைக்காரன் அல்லவா, உயர்வுக்கு ஆனதுக்கு அவர் தானே காரணம். நம்ம பாத்ரூம் போறோம் அப்படின்னா தண்ணி வந்து எடுத்து கொடுப்பாங்க, யூரின் போனோம் அப்படின்னா தண்ணி வந்து எடுத்து கொடுப்பாங்க, சாப்பிட உட்காந்துட்டாங்கன்னா கீழே சுப்பரா விரிச்சு தட்டி வச்சு தண்ணீரை கொடுத்து சாப்பிட்டு முடிச்ச உடனே அதை எடுத்துட்டு போயிருவாங்க. அவருக்கு செருப்பு எடுத்து கொடுக்கிறது, இதுவெல்லாம் அவருடைய பணிவிடை. ஒரு வேளாளி, ஒரு வேலையாக செய்தவர்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொன்னான அந்த சிறு குழந்தை முகத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தடவி விட்டு சொன்னார்கள், சிறுவனே இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறாயா? எப்படி இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறாயா என்று கேட்கும்போது அந்த சிறுவன் தன்னுடைய யூதனுடைய தந்தையை பார்க்கிறான். அவர் யூதராக இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்கவில்லை. தன்னுடைய பையன் கடுமையா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அந்த பையன் தன்னுடைய தந்தையை பார்க்கும்போது தலையை ஆட்டுகிறார். சரிப்பா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முதலாளியாக வந்து தன்னுடைய தொழிலாளிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தடவி விட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை நீ சொல்லு என்று சொன்னார்கள். அந்த சிறுவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார்கள். கண்ணை மூடி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா நோய்வாய்ப்பட்ட இந்த சிறுவனுக்கு கலிமாவை சொல்லி, ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு கலிமாவை சொல்லி ஒரு மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த கண்ணு மூடும் போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையினால் புறத்தினால் அப்படி மூடி விடுகிறார்கள். மூடிவிட்டு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த சிறுவனுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயா. ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய ஒரு துஆ, ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய ஒரு துஆ. இன்னைக்கு நம்ம கீழே வேலை செய்யக்கூடியவர்களே ரொம்ப ஆட்டம் போட்டு வைக்கிறோம். அப்படி இப்படி வேலை செய், அப்படி இப்படி பண்ண, அப்படி பண்ணு, மலையை உடைச்சு இங்க கொண்டு வா அப்படிங்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கிட்ட சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க யாரையாவது உங்களுக்கு கீழே வேலைக்கு நியமித்தால் நீங்கள் அவருடைய கட்டளைக்கு நீங்க இணங்க, நீங்க கேளுங்க, உனக்கு என்னென்ன வேலை செய்ய தெரியும், எத்தனை மணி நேரம் நீ வேலை செய்வாய், உன்னை உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதையெல்லாம் நீங்கள் கேட்டு உங்களுக்கு நீங்க சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சில சஹாபாக்கள் வலியுறுத்தினார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு நிறைய துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த சிறுவனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இவன் நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பாயாக. நரகத்தினுடைய வெப்பத்தை விட்டு நீ பாதுகாப்பாயாக. கபர் என்பது இவருக்கு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக நீ ஆக்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்மளும் நம்மள கீழே யாராவது வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், கடையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் சரி, நம் முதலாளியாக இருந்தாலும் அந்த தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை, அந்த மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொரு நபிமார்களும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை தயார் செய்தார்கள். அந்த உழைப்பினால் அவர்கள் அல்லாஹ் முன்னேற்றத்தை கொடுத்தான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்தை வெட்டி பல கலைகள் செய்வார்களாம். மரத்திலே வரலாறு சொல்லி காட்டுகிறது, ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரு தெரியுமா? எல்லா நபிமார்களும் நபினா நபிதான், அவங்க ஆடு மேய்ச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்து தன்னுடைய உழைப்பினால் உண்டு உயர்வு கண்டவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மரத்தை வெட்டி அந்த மரத்துல என்னென்ன வடிவம் அமைக்கலாம். ஒரு மரத்தை வெட்டினா அன்னைக்கு கொண்டு கடையில் கொடுத்தான் அப்படின்னா, வியாபார கடையில் மரவாடி கடையில் கொடுத்தான் அப்படின்னா அழகான கதவு செஞ்சு கொடுப்பாரு, அழகான ஜன்னல் செஞ்சு கொடுப்பாரு, அழகான சேர் செஞ்சு கொடுப்பாரு, ஏதாவது ஒன்று மாற்றங்கள் செஞ்சு கொடுப்பாரு. இதே மாதிரி தான் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்தை வெட்டி பல கலைகள் செய்யக்கூடிய ஒரு ஆசாரியாக இருந்தவர்கள். ஆசாரியாக மட்டும் இல்ல,
அவர் கீழே பல நபர்களை ஒரு தொழிலாளியாக உருவாக்கி ஒரு முதலாளிக்கு மிகப்பெரிய அந்தஸ்து அடைந்தவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்திலும் தூக்கி எறிஞ்சான்ல, அது எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் சொர்க்கத்தில் தூக்கி சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் பூமிக்கு தூக்கி எறிஞ்சான். இலங்கையில் விழுந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உழும்போது எப்படி தெரியுமா விழுந்தாங்க? அவங்களோட மேல ஆடையெல்லாம் கிடையாது. சொர்க்கத்தினால் அணியப்பட்ட இலைகள், மரத்தினுடைய இலைகளை அணிந்து கொண்டுதான் வானத்திலிருந்து கீழே விழுந்தார்கள். கீழே விழும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அவர்களே, நான் உங்களுக்கு ஒரு தத்துவத்தை நான் சொல்லுகிறேன், ஒரு தொழில் துறையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பருத்தி எடுத்து நீங்கள் துணியை தயார் செய்து கொள்ளுங்கள். பருத்தியில சட்டை தயாரிப்பாங்க, பருத்தியில தான் சட்டை தயாரிப்பாங்க. அந்த முதல்ல பருத்தியை எடுத்து எப்படி சட்டைகள் தயாரிக்க வேண்டும், ஆடைகள் எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தத்துவத்தை, அந்த கலையை கற்றுக் கொடுத்தார்கள். கலையை மட்டும் கற்றுக் கொடுத்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழிலாளியாக மட்டும் இருக்கவில்லை, மிகப்பெரிய ஒரு முதலாளியாக எல்லா நபர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எஜமானாக மாறிவிட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த ஒரு கலை, அந்த கலையை கொண்டு அவர்கள் உழைப்பை கொண்டு வாழ்க்கையில் உயர்வை அடைந்தார்கள். அதே மாதிரி மட்டும் இல்லாமல் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னைக்கு எல்லாம் டெய்லர் தைக்கிறாங்கல்ல, துணியை கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா அளவெடுத்து அழகான முறையில் 4 பக்கம் 6 பக்கம் வெட்டி சட்டையை தச்சு கொடுத்துறோம், போட்டோடனே மாப்பிள்ளை மாதிரி நிற்போம். இதை ஆரம்பித்தவர்கள் யாரு தெரியுமா? இந்த தொழிலை தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தது யாரு தெரியுமா? நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு ஊசியை ஒன்று எடுத்து கிழிஞ்சு போன இடத்தை எப்படி தைக்கலாம் என்பதை அறிவுபூர்வமாக தன்னுடைய உழைப்பு கொண்டு இந்த சமுதாயத்தை கொடுத்தவர்கள் தான் டெய்லர் சொல்லக்கூடிய இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய உழைப்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிருந்தவர்கள். எந்த அளவுக்கு என்றால், தான் மட்டும் உயரவில்லை, தனக்கு பின்னால் யாரெல்லாம் வறுமை கோட்டிலே கீழே இருக்கிறார்களோ, மதம் ஜாதி மதம் என்று எதுவும் பார்க்காமல் எல்லா நபர்களுக்கும் வேலைகள் கொடுத்து அவர்களை மிகப்பெரிய ஒரு தொழிலாளியாக முதலாளியாக ஆக்கினவர்கள் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிடம் கலை கண்டவர்கள். கட்டிடம் கலை கண்டவர்கள் எந்த அளவுக்கு என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கா என்று சொல்லக்கூடிய கஅபத்துல்லா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கட்டினார்கள். தொழிலாளியாக இன்று கட்டினார்கள், முதலாளியாக இருந்தும் கட்டினார்கள். அவர்களும் வேலை செய்தார்கள், வேலைக்கும் ஆளை சேர்த்து கொண்டார்கள். சேர்த்து கொண்டு வரலாற்றில் சொல்லப்படுகிறது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கெட்டட கலை கண்டவர்கள். மிகப்பெரிய உழைப்பாளியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்தவர்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இரும்பை உருக்கி சட்டையாக அணிவித்து அதை வியாபாரம் செய்து உழைத்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிருந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையில் உழைத்து தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்தவர்கள். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை நாம் முன்னேற வேண்டும் என்றால் நம்முடைய உழைப்பு என்பது ஹலாலாக இருக்க வேண்டும். எந்த ஒரு உழைப்பில் ஹராம் சேர்ந்து விட்டதோ நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவீதிக்கு வந்தார்கள். ஒரு சஹாபி வியாபாரம் செய்கிறார், உணவுப் பொருட்கள் வியாபாரம் செய்கிறார், கோதுமை. அந்த கோதுமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உள்ள விட்டு பார்க்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா சில ரேஷன் கடையில் சில கொள்முதல் பண்ணும்போது நல்ல அரிசியா கல் கலந்துருக்காங்களா என்பதெல்லாம் பார்த்து தான் வெளியே அனுப்புவாங்க. அதே மாதிரித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவீதி கொண்டு வந்த ஒரு சஹாபி உணவுப் பொருட்கள் மக்களுக்கு நேர்மையாக கொடுக்க வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கு உயர்வை தரும். நீங்கள் உழைத்த உழைப்பு ஹராமாக கலப்படமாக ஆகிவிட்டது என்றால் நீங்கள் நரகத்துக்கு சென்று விடுவீர்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை அந்த கோதுமை கிள்ளை உள்ள விடும்போது பாதி ஈரம் இல்லாமல் இருக்குங்கிறது, பாதி ஈரமா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்ன இது? இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் மறுநாள் காலையிலே சந்தைக்கு கொண்டு வருவதற்காண்டி வைத்த அந்த உணவு திடீர் மழை வந்து விட்டது. மழையின் காரணமாக பாதி நனைந்து விட்டது, பாதி நனையவில்லை. சில கடைகள்லாம் சில நபர்கள் மேலே ஒன்று வச்சு கீழே ஒன்று வச்சுருவாங்க. இது நல்ல பொருளுங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்க. இந்த ஆப்பிள், ஆரஞ்சு சில கடைகளில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சில நபர்களை ஏமாற்றி உழைப்பு செய்யக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கண்டித்தார்கள், உங்களுடைய உழைப்பு தான் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், உங்களுடைய உழைப்பு தான் நரகத்துக்கு கொண்டு போகும் என்று கண்டித்தார்கள். மக்களுக்கு உணவுப் பொருட்கள் என்பது ஹலாலாக இருக்க வேண்டும். நீங்கள் ஹலாலான முறையிலே உழைத்தால் அல்லாஹ் உங்களை முதலாளி, அல்லாஹ் உங்களை ஆக்குவான். உங்களுடைய உணவுப் பொருட்களில் கலப்படம் வந்துவிட்டால் அது நரகத்துக்கு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய, நம்முடைய உழைப்புல ஹலாலாக உழைப்பு இருக்க வேண்டும். நாம் ஒரு எஜமானாக இருக்கும்போது, எஜமானாக ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது ஒரு ஹலாலான இடமாக இருக்க வேண்டும். நம்ம உழைக்கிறோம், 1 லட்ச ரூபா போடுறோம், உழைச்சி எடுத்து அந்த காசை எடுக்கும்போது தான் அதோடைய சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வேதனை இருக்கும். போட்ட முதல் கிடைக்கலையே என்று அவன் வேதனைப்படுவான், அவன் கஷ்டப்படுவான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் உழைப்பதற்கு முன்னாடி இஹ்லாஸோடு உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இஹ்லாஸோடு நீங்கள் உழைத்தால் அந்த உழைப்பு என்பது வீணாக ஆகாது, உங்களுடைய உங்களை உயர்வாக கொண்டு போகும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒரு முதலாளியாக இருந்தாலும் நம்மளுக்கு கீழே ஒரு தொழிலாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் கண்ணியங்கள் கொடுக்க வேண்டும். அவருக்கு நம்ம கஷ்டப்பட்டு தானே வாழ்க்கையில் முன்னேறித்தானே முதலாளியாக நம்ம வந்திருக்கிறோம். வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு இங்கே வந்து ராஜா மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா அது ஆகுமா? எல்லாருக்குமே தெரியும், உன்னை பற்றி நல்லா தெரியும்ப்பா, நீ வெளிநாட்டில் என்னென்ன வேலை செஞ்ச அப்படின்ட்டு. சில நபர்கள் பொதுவாகவே ஒரு வெளிநாட்டில் போய் நல்லா காசு சம்பாதிச்சு ஒரு கொஞ்சம் டாப் டீப்பாக ஆகிட்டாங்கண்டா கொஞ்சம் கெத்து காட்டுவாங்க. எப்படிப்பா நீ சம்பாதிச்ச, உன்னை சம்பாத்தியம் எப்படி இருந்தது, அது ஹலாலா ஹராமா? அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கென்ற ஒரு முதலாளி பட்டம் வேண்டுமா, ஒரு எஜமானுடைய பட்டம் வேணுமா, ஒரு தலைவருடைய பட்டம் உங்களுக்கு வேணுமா? நீங்கள் சம்பாதிக்கிற அந்த உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலாக இருந்தால் தான் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு அந்தஸ்து அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட உங்க மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, வேலைக்காரியை போல அடிமையாக நீங்க வைக்காதீங்க. அந்த மனைவியும் உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை, அந்த மரியாதை நீங்கள் கொடுங்க அப்படிங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடையில வேலை செய்யறாரு, நம்ம முதலாளியா இருக்கிறோம், அவர் தொழிலாளியா இருக்காரு. அவர் தொழிலாளியாக இருக்கும் போது எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வேலையை கொடுக்க வேண்டும். அளவுக்கு மீறி வேலையை கொடுத்தோம் என்றால் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது, அவன் போட்டு போயிருவான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களை தனக்கு வேலையாக எடுக்கும் போது கூட அவருடைய உடம்பை கவனித்தார்கள். உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு செய்ய முடியும், உங்களால் எந்த அளவுக்கு வேலைகளை செய்ய முடியும் என்பது எல்லாம் கருத்திலே கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு வேலையாக அமைத்துக் கொண்டார்கள். அதே மாதிரி தான் எல்லா நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வை அடைவதற்காக வேண்டி தனக்கு கீழே நல்ல ஒரு உழைப்பாளிகளை வைத்துக் கொண்டார்கள். நம்ம ஒரு ஆள் வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேலை ஆள் நல்லவரா, நேர்மையானவரா, தங்கமானவரா, நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாரா, ஒரு கரெக்டா இருப்பாரா, கல்லாவில் கை வைக்காம இருப்பாரா என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். நாம் ஒரு கடையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போட அப்படின்னா நாம் இருக்கும்போது இந்த கடை வியாபாரத்தை எப்படி பார்த்தார்களோ அதே போன்று அவர் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரா என்ற ஒரு நம்பிக்கை வர வேண்டும்.
அதே மாதிரி சில இடங்கள்ல முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் சில இடங்கள்ல தொழிலாளிகளுக்கு என்ற ஒரு கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களை நாம் திட்டக்கூடாது, அவர்களை கேலி செய்யக்கூடாது, அவர்களை கேவலப்படுத்தக்கூடாது, ஒரு சபைகளை வைத்து அவர்களை பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு மறுமையில் ஒரு நபர்களுக்காக வேண்டி வாதாடுவார்கள், உழைப்பாளிகளுக்காக வேண்டி வாதாடுவார்கள். நாளைக்கு மறுமையில் உழைப்பாளிகளுக்காக வேண்டி வாதாடுவார்கள். எந்த ஒரு எஜமான் உழைப்பாளிகளுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, எந்த ஒரு எஜமான் உழைப்பாளிகளை கேவலப்படுத்தினானோ, எந்த ஒரு எஜமான் தன்னுடைய வேர்வைக்கு முன்னாடி அவன் சம்பளத்தை கொடுக்கவில்லையோ, அந்த எஜமானுக்காக வேண்டி, இந்த உழைப்பாளிகளுக்காக வேண்டி எதிராக வாதாடுவார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மள கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வேர்வையை சிந்துவதற்கு முன்னாடியே அவருடைய சம்பளத்தை நாம் கொடுத்து விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாரு ஒரு உழைப்பாளியை கண்ணியம் செய்கிறார்களோ, தன்னை போல நாம் உண்ணுகிற உணவு அவர்களுக்கும் கொடுத்து அந்த உழைப்பாளியை யாரு கண்ணியம் செய்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த வியாபாரத்திலையும் அந்த முதலாளியுடைய தன்மத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார் கீழே வேலை செய்கிறோமோ அந்த வேலைகளை அல்லாஹுக்கு பயந்து இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், யார் நம்மளுக்கு முதலாளியாக இருக்கிறார்களோ அந்த முதலாளிகளும் தொழிலாளி இடத்திலே கண்ணியமாகும் நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், உழைப்பாளிகளுக்கும் முதலாளிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை இறை நெருக்கமாக ஆக்கிக் கொண்டு அதன் மூலியமாக வளம் பெற்று நலம் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் இந்த ஊர்வாசியுடைய வியாபாரிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.